ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளுக்கு ஊட்டியில் டே 2. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தகிரி அப்புறம் கோடநாடு வியூ பாயிண்ட் சுற்றி பார்க்கலாம்னு இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கோடநாடு வியூ பாயிண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செலிபிரிட்டியோட ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது. கோடநாடு எஸ்டேட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அது யாரோட ப்ராப்பர்ட்டின்னா அது வந்து நம்ம வெளியிருந்து பார்ப்போம், உள்ள யாருக்கும் அலோடு கிடையாது. ஸோ நம்ம போகிற வழியில் ஜஸ்ட் பார்க்கலாம். நம்ம வந்து கோத்தகிரி போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் வந்து போகிற வழியில் ஒரு சஜஷன் பண்ணார். டீ பார்க்குன்னு ஒன்று இருக்குன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா டீ பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் அண்ட் டீ பிளான்டேஷன் டிபார்ட்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து நாங்கள் ஜஸ்ட் ஐடியாவே இல்லை என்னன்ட்டு, நம்ம பிளான்லேயே கிடையாது. பட் டிரைவர் சொன்னது நல்லா இருக்குன்ட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை விட எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்டேஷன் இருக்கு. வந்து டீ மெயினாக டீ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிளான்ட்ஸ் சாப்ளிங் இருக்கு. நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் நிறைய சேல் பண்றாங்க. சம்மர் டைம்ல வந்து இங்க வந்து ஃபிளவர் ஃபெஸ்டிவல் அது மாதிரி நடக்கும் போல, அதுக்காக வந்து இப்பயே வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவங்க வளர்க்குறாங்க. இந்த டீ கார்டனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் வந்து பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கனாலும் அங்கேயே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம பே பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோ ஷூட் தனியாக எடுக்கலாம். அந்த கெட்டப் மாதிரிலாம் இருக்குது. அஸ்ஸாமில் இருக்கிற அந்த ட்ரைப் அந்த கெட்டப்பில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கனாலும் அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே போனோன்னா நிறைய பிளான்டேஷன் வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. லைக் டீக்கான வந்து பிளான்ட் நான் இங்கே தான் பார்த்தேன். சின்னதாக எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல இப்போ டீ அது கூடயே வந்து நிறைய பிளான்டேஷன்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். உள்ளே வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா அந்த பாத்தெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. இது ரொம்ப பெரிய ஏரியா. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு பிளான்டேஷன் வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கார்டனோட ஒரு எண்டில் ஒரு தனியாக பிளான்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இது என்னெல்லாம் பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா டீ, அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டனோட பார்டரில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு செடியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி செடி, அப்புறம் சவுக்கு செடி அதெல்லாமே இங்கே வளர்க்குறாங்க. இதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு அவங்க வந்து தண்ணிலாம் பாய்ச்சிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டால் இது வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு ப்ளஸ் ப்ரைவேட்டாக நம்மளுக்கு வேணும்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாமா, இங்கே ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து கார்டன் வைக்கிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு போவாங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிற அக்கா எங்களுக்கு சொன்னாங்க. பக்கத்தில் க்ரீன் ஹவுஸ் டென்ட்ஸ் இருந்தது. அது உள்ளே என்ன இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு போனேன். இது எல்லாருக்கும் பர்மிஷன் கிடையாது. ஸோ அங்கே வேலை செய்கிற அக்கா கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். நீங்கள் போனீங்கன்னா இதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இது உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. ஏன்னா நார்மலாக ஏதோ செடி இருக்குன்ற மாதிரி உள்ளே போய் பார்த்தேன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் செடிஸ் இருந்தது. லைக் ஃப்ளவர்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ரோஸில் வந்து இருக்கிற எல்லா வெரைட்டிஸும் அங்கே இருக்கும் போல் அது இருந்துச்சு. டெக்கரேஷனுக்கான எல்லா செடியுமே அங்கே இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் லவர், உங்கள் வீட்டில் நீங்கள் செடியெலாம் வளர்க்குறீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்றது அங்கே போனீங்களா அதான் தெரியும். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. டெக்கரேஷன்லேருந்து கார்டனுக்கு பார்டர்லேருந்து கலரு, ஒவ்வொரு பிளான்டேஷன் கலருமே பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ இருக்குன்ற மாதிரி. நீங்கள் ஊட்டி பக்கம் போனீங்கன்னா இந்த டீ கார்டன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டீ கார்டனில் டீயோட ஹிஸ்ட்ரியை வந்து சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு சைனாவில் தான் டீ 2737 வருஷம் பிஃபோர் கிறிஸ்டியானிட்டியை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப்பில் ஃபஸ்ட்டு டச்சு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கிறிஸ்டியானிட்டி 1610 வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப் ஃபுல்லாக டீ நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வந்து 1820 வருஷம் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து டீ வந்து அவங்க பிளான் பண்ணலான்ற மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. அதுக்காக வந்து 1820 வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. 1834 வந்து அவங்க நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமில் வந்து நல்லா டீ கிடைக்குதுன்றதுக்காக. அங்கேருந்து 1838 வருஷம் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் 1832 வருஷம் டாக்டர் கிறிஸ்டின்றவர் வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக அவங்க வந்து டீ வந்து நட்டிருக்கார் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில். அங்கேயும் வந்து நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால நல்லா பிளான்டேஷன் வந்து வளர்ந்துருக்கிறதுனால 1835 வருஷம் அந்த ரேஞ்சில் வந்து நீலகிரிஸ் ஃபுல்லாகவே அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு யூரோப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து டீயோட ஹிஸ்ட்ரி. எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு, நீலகிரிக்குள்ளே எப்படி வந்துட்டு வந்து சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா அதை போய் படித்து பாருங்கள். இந்த டீ பிளான்டேஷன்லாம் ஸ்லோப்பில் இருக்கும். அந்த ஸ்லோப்பில் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு போகிற வழியில் ஒரு குட்டி டெம்பிள் இருக்கும். அதையும் பார்த்துட்டு போங்க. போகிற வழியில் வந்து தோடாஸ்க்கான அவங்களோட வீடு வந்து செட்டப் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃபார்வர்டில் போனீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் வந்து நிறைய கேமிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். நீங்கள் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா இந்த இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கே வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து நீங்கள்
ஈஸியாக வந்து ஆஃப் டேக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு டீ ஷாப் இருந்துச்சு, அந்த டீ ஷாப்புக்கு போனோம். அந்த டீ ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ், இந்த மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, க்ரீன் டீ, லெமன் டீ அதெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அங்கே லைட்டாக டீ சாப்பிடுங்க, இங்கே இருக்கிற டீ நல்லா வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டீயும் வாங்கினேன். நான் லெமன் டீ வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த டீ கார்டனோட என்ட்ரன்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் சேல்ஸ் வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. இதில் டிஸ்பிளே பண்ண ஐட்டம் இல்லாமலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இந்த டீ கார்டனுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 40 ரூபீஸும் சில்ட்ரனுக்கு வந்து 20 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதை பார்த்து முடிக்கும் போது எல்லாமே எங்களுக்கு லஞ்சு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு கோத்தகிரி டவுனுக்கு போயிட்டோம். கோத்தகிரி டவுனில் இருக்கிற ஒரு அன்னலக்ஷ்மின்ற வெஜ் ரெஸ்டாரண்ட் எங்கள் கார் டிரைவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். இதோட ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு, ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. இது வெஜ் ரெஸ்டாரண்ட் தான், பட் உள்ளே இருக்கிற வெரைட்டிஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு பக்கத்தில் இருக்க மோடிஸ் பேக்கரிக்கு போயிருந்தோம். இந்த பேக்கரி வந்து நல்ல எலைட்டாக இருந்துச்சு. இதில் இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 ஃப்ளேவர்ஸை ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியும். பட் இது வந்து ரொம்ப ப்ரீமியம் மாதிரி இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. வர்கீஸ் வாங்கினாலும் இங்கே வாங்கலாம். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடநாடு வியூ பாயிண்ட் பார்க்க கிளம்பிட்டோம். கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து கோத்தகிரி டவுனில் இருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த போகிற ரூட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூட்டில் தான் கொடநாடு எஸ்டேட் இருக்குது. இந்த எஸ்டேட்டை பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியான பேராக தான் இருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. நிறைய டீ கார்டன் இருக்குது, பட் இது உள்ள பப்ளிக்லாம் அலோடு கிடையாது, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஈவன் இந்த கேட்டில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே நம்மளுக்கு பர்மிஷன் இல்லைன்ற மாதிரி கார் டிரைவர் சொன்னார். ஸோ நம்ம காரில் போகும்போதே அப்படியே கார்லேருந்தே ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போதே உள்ளே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும், பட் நம்ம வந்து இறங்கி நின்று கேஷுவலாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொடநாடு வியூ பாயிண்ட் வந்துடும். இந்த வியூ பாயிண்ட்டில் என்ட்ரி ஃபீஸாக 40 ரூபீஸ் வந்து வாங்குறாங்க. நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நான் வந்து 2 இயர்ஸாக வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கு வந்து வரதுக்கு வந்து சிச்சுவேஷனே நம்மளுக்கு செட் ஆகலை. நிறைய ட்ரை பண்ணேன், பட் இங்கே வர முடியல. கடைசியாக இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெட் எண்டு. கோத்தகிரிலேருந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடநாடு எஸ்டேட்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா இதுதான் டெட் எண்டு. இதுக்கப்புறம் வழி கிடையாது. இந்த இடத்துல இருந்து வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்க சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பவானி சாகர் டேமு, அந்த கர்நாடகா சைடு இதெல்லாம் நல்லா தெரியும். இது வந்து எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம அந்த வாட்ச் டவரில் ஏறி வியூ பார்க்குறோம். அந்த வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ரேஞ்சு. இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து டேம் இருக்குது. பவானி சாகரோட அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா அந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தெரியாத இதில் கரெக்டாக நான் பின் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக அப்படியே இது பண்ணுற ஜூம் பண்ணுற பாருங்க. இதுதான் இந்த இடத்துல வெள்ளையாக தெரியுதா, இதை தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துல ஒரு பில்லர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இது ஒரு மலை. இந்த மலையில் வந்து தான் வந்து ஒரு காலத்தில் வந்து ஃப்ளைட்டு வந்து இடிச்சுதுன்ற மாதிரி நம்ம டிரைவர் சொன்னார். எனக்கு அதோட ஹிஸ்ட்ரி பெருசாக தெரியாது. இந்த இடத்துல 2 வாட்ச் டவர் இருக்குது. ஒரு வாட்ச் டவர் மேலே இருக்குது, அதில் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்த வாட்ச் டவர் நம்ம வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோ ஸ்டீப்பாக இல்லை. இது இறங்கி போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு வாட்ச் டவர் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இன்னும் வைடராக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற வாட்ச் டவரை விட இதை கீழே இருக்கிற வாட்ச் டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வைடராக இருந்ததுனால வியூஸ் நல்லா கிளாரிட்டியாக தெரிஞ்சது. மேலே இருக்கிறது நல்லா தெரிஞ்சது, இங்கேயும் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல போனீங்கன்னா வந்து க்ரௌடு வந்து அவ்வளோவா இருக்காது, டீசெண்டான க்ரௌடு தான் இருக்கும். வியூஸ் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல பெரிய மலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை ரேஞ்சு. இந்த இடத்துல ஒரு ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அது மலைக்கு மேலே ஒரு ஃப்ளாட் ஏரியா. அதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் ரேஞ்ச். இந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க. ஃபாகு தெரியல, பட் வந்து கண்ணில் தெரியுது. ஸோ மலை, ஃப்ளாட் ஏரியா, அதுக்கு மேலே மலை, அப்படியே வந்தீங்கன்னா மலை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே மலை கிடையாது, மலைக்கு கீழே அந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த கர்நாடகா சாம்ராஜ்ய நகர் அப்படியே இந்த டைரக்ஷன் வந்தோம்னா வந்து கர்நாடகாவில் வந்து மைசூர் எல்லாம் இந்த டைரக்ஷன். பட் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கு. இங்கே வந்து பார்க்குற செம்ம வியூ தெரியுது. இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வைடர் ஆங்கிளில் நம்ம பார்க்க முடியும். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு வில்லேஜ் தெரியும். அந்த வில்லேஜோட நேமு தெங்கு மரஹடா. இந்த வில்லேஜுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா மவுண்டன் ரேஞ்ச். அந்த பக்கம் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட், இந்த பக்கம் வந்து நீல்கிரிஸ், அந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த வில்லேஜை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர் போகுது. இந்த வில்லேஜுக்கு போனால் அங்கே இருக்கிற ரிவரை தாண்டி தான் போகணும். இந்த ரிவர் அப்படியே வந்து பவானி சாகர் அணைக்கு போயிடும். மேலே இருக்கிற வாட்ச் டவர் பக்கத்தில் வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. இந்த டீ ஷாப்பில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸு, டீ அதெல்லாம் வேணும்னா சாப்பிட்லாம்.
இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வசதியாக இருக்குது. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ரெகுலர் இன்டர்வலில் வந்து நிறைய பஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா கோத்தகிரி பஸ் ஸ்டாப் வந்துடுங்க. அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து ரெகுலராக பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்துட்டு இதுலேயே நீங்கள் ரிட்டர்னும் போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.